quick recap கொடுத்துட்டு we'll start continuing the session. Okay, so first thing வந்து like we are seeing the lesson 1. Lesson 1 what we are seeing is psychopathological conditions. Pathological conditions is abnormalities. So don't mean that only you'll have mental abnormalities மட்டும்தான் இருக்குமானா, no, pathology means all the things, even in bone, liver, every organs will have pathological conditions. So liver இப்ப எடுத்துக்கிட்டோம்னா hepatitis, jaundice அதெல்லாம் அந்த cases, bone loss, osteoporosis அந்த மாதிரி. So அந்த மாதிரி இப்போ வந்து we are dealing with the psychopathology means mind related abnormalities. So இந்த mind related ஆன abnormalities வந்து ஒரு 3 factors வந்து main 3 factors வந்து they are telling here as these 3 things has been influencing. So in the psychopathological condition வர்றதுக்கு இது 3மே may be a reason, it will also influences அப்படி சொல்லி 3 factors they are telling. So first factor is biological factor. So biological perspectiveல இருந்து பார்த்தோம்னா genetic வந்து influence பண்ணுது. So genetics is nothing we can do with this. So அது வந்து which is coming from a ancestor and parents, அவங்க கிட்ட இருந்து வர அந்த genes கூட வந்து it's influencing. So that might also be the one of the reason for this abnormalities அப்படி சொல்லி சொல்றோம். So another one genetic factorல பார்த்தோம்னா neurological. So neurological is all about your brain structures. So அந்த இதுல வந்து abnormalities வரும். So இந்த abnormalities இல்லாம வேற என்ன ஜெனடிக்ஸோ பிஹேவியரல் வராம என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா, ஈவன் த ப்ரீநேட்டல் கேர், அதாவது ப்ரீநேட்டல் கேர் இன் த சென்ஸ் அந்த பிரெக்னன்சி, டியூரிங் த பிரெக்னன்சி ஃபார் மாம் யூசஸ் ஆல்கஹால், ஸ்மோக்கிங் அண்ட் த சப்ஸ்டன்ஸ் டொபேக்கோஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணா கூட திஸ் வில் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ். அதுவுமே வந்து இட் கம்ஸ் அண்டர் பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்ல தான் வரும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், ஸோ இது வந்து ஒரு ஃபேக்டர், ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுதான் வந்து we have seen in our previous class. So இப்போ அதோட கண்டினியூட்டி தான் வந்து நெக்ஸ்ட் 3 perspectives, அதாவது 3 factors is influencing சொன்னேன். ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் இதுல we have seen as biology. ஸோ பயாலஜிக்கலா என்னென்ன வந்து it is influencing பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் what we are coming to see is psychological perspective. ஸோ psychological perspectiveல வந்து எதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படி பார்த்தோம்னா, லைக் சைக்காலஜின்னு சொல்லும் போது it means your thoughts, emotion, இல்ல yearly experiences, இல்ல learned behaviors. So இது கூட வந்துட்டு it is contributing the mental disorders-க்கு வந்து it is also influencing அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. So 1 minute. So இப்போ வந்து these are the factors, அதாவது நான் இப்போ என்ன சொன்னா emotions and thoughts, yearly experiences, all those things belongs to the psychological perspectivesல வரும். ஸோ இதெல்லாம் கூட இட்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு மென்டல் டிசார்டர் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதுல வந்து மேஜரா வந்து தே ஹவ் கிவன் 2 ஃபேக்டர்ஸ். ஸோ அந்த சைக்காலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல 2 திங்ஸ் தே ஹவ் கிவன். ஒன்னு வந்து எமோஷனல் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் அனதர் ஒன் வில் பி பிஹேவியரல் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்றேன், அதாவது பிஹேவியரல் அண்ட் காக்னிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் சொல்றாங்க. ஸோ இப்போ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வி ஆர் கமிங் டு சி எமோஷனல் இன்ஃப்ளூயன்சஸ் என்ன அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ எமோஷன்னாவே இட்ஸ் நத்திங். ஸோ இட் இஸ் அ ப்ராசஸ். அந்த எமோஷன் வந்துட்டு what we are facing, like emotion na which is coming, இப்போ நம்ம ஒரு சிச்சுவேஷனுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம், ஸோ அது கூட இட்ஸ் கைண்ட் ஆஃப் எமோஷன். ஸோ எமோஷன் மீன்ஸ் லைக் 3 காம்பனன்ட்ஸ் இருக்கும்ல. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கொஸ்டின் நான் இப்போ உங்ககிட்ட கேட்கறேன் அப்படின்னா, திங்க் அந்த சைல்ட்ஹுட்ல எப்படி இருக்கும், ஐயோ நம்ம கிட்ட மேம் கேட்டுட்டாங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ அப்போ அது வந்து நம்ம வாட் வி ஃபீல். ஸோ எமோஷன்னா வந்து நம்ம ஆங்கிரி, சேட் அந்த ரியாக்ஷன்ஸ் மட்டும் கிடையாது. ஸோ வாட் வி ஃபீல் அண்ட் அந்த டைம்ல வாட் இட் வில் பிகம். ஸோ நம்ம ஒரு ஆன்ஷியஸாவா ஒரு மாதிரி ஆன்சைட்டி ஆகும். ஸோ அதாவது நமக்கு வந்து ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும், நமக்கு கொஞ்சம் ஸ்வெட் ஆகும். ஸோ அது வந்து அனதர் காம்பனன்ட். ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ண போறோம். ஸோ அந்த இதுல வந்து ஒரு நமக்கு ஒரு ஃபீலிங் வருது இல்ல, வில் பி லைக் இன் ஸ்கேர்ட், ஒரு ஆன்சைட்டி வருது இல்ல. ஸோ அது இது ஆல் டுகெதர் இஸ் கால்ட் அஸ் எமோஷன். எமோஷன்னா ஒரு அந்த ரியாக்ஷன் மட்டும் லைக் ஸ்மைல், ஆங்கர், சேட்னஸ், இது மட்டும் எமோஷன் கிடையாது. ஸோ இந்த 3 ஃபேக்டர்ஸுமே இட் வில் சைக்காலஜிக்கலா எப்படி பிசியாலஜிக்கல் சேஞ்சஸ் என்ன நடக்குது, இந்த ஹார்ட் பீட் ரைசிங் அதெல்லாமே கூட இட் கம்ஸ் அண்டர் த எமோஷன்ஸ் அப்படின்னு தான் சொல்றோம். ஸோ இந்த எமோஷன்ல வந்து இப்போ வந்து அந்த எமோஷன்லயே வந்துட்டு எமோஷனல் ப்ராசஸ்லயே வந்து 2 திங்ஸ் ஹஸ் பீன் தேர். அதுவே வந்து 2 டைமென்ஷன்ஸா இருக்கு அப்படி சொல்றாங்க. ஒன் இஸ் எமோஷனல் ரியாக்டிவிட்டி அப்படி சொல்றாங்க, அனதர் ஒன் இஸ் எமோஷன் ரெகுலேஷன்.
ஸோ வாட் இஸ் எமோஷனல் ரியாக்டிவிட்டி அப்படின்னா வந்துட்டு ஹவு ஸ்ட்ராங், அதாவது ஹவு ஸ்ட்ராங் அண்ட் குவிக் அ சைல்ட் ரெஸ்பான்ஸ் டு அ எமோஷன் அப்படி சொல்றாங்க. ஸோ இது இன்னும் ஈஸியா புரியுற மாதிரி அப்படின்னா வந்துட்டு ஒரு ஐம் கிவிங் எக்ஸாம்பிள் லைக் இப்போ வந்து ஒரு 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 சைல்டு இஸ் பிளேயிங். ஓகே, ஸோ அந்த சைல்டு இஸ் பிளேயிங் வித் டாய், அதுதான் அதோட ஃபேவரட் டாய், அந்த பேபியோட ஃபேவரட் டாயா இருக்கு. நம்ம அதை டக்குன்னு நம்ம கையில இருந்து அது கிட்ட இருந்து வாங்கின உடனே இட் ஸ்டார்டட் கிரையிங் அப்படின்னா வந்துட்டு ஹர் எமோஷன் இஸ் ரெஸ்பாண்டிங் ரொம்ப குவிக்கா அந்த ரியாக்ட் பண்றாங்க. அந்த ரியாக்டிவிட்டி வாஸ் வெரி குவிக் அண்ட் ஸ்ட்ராங். ஸோ அதுதான் மென்ஷன் அந்த இன்டென்சிட்டி, லைக் ஹவு குவிக் அண்ட் ஸ்ட்ராங்லி அ சைல்டு ரெஸ்பான்ஸ். ஸோ அது வந்து எமோஷனல் ரியாக்டிவிட்டிக்கு. அதுவே வந்து எமோஷனல் ரெகுலேஷன்ஸ்க்கு அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து டக்குன்னு ரியாக்ஷன் பண்ணாம, ஸோ த சைல்ட்ஸ் எபிலிட்டி டு கண்ட்ரோல் ஆர் மேனேஜ் எமோஷன்ஸ் இன் அப்ரோப்ரியேட் வே. அதாவது இப்போ வந்து ஒரு ஒரு இப்போ நமக்கே ஒரு சுச்சுவேஷன்ல வந்து நமக்கு இப்போ கோவம் வருது. இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ நம்மளை விட சுப்பீரியரான ஒருத்தரோ இல்லை ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம வந்து யாரோ நம்மளை வந்து திட்டுறாங்க, இல்லை ஏதோ ஒரு இட்ஸ் ட்ரிகரிங் அஸ் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம பேசக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்றோம்ல. ஸோ வி ஆர் கண்ட்ரோலிங் அ எமோஷன், ரைட்? ஸோ அதுதான் வந்து எமோஷன் ரெகுலேஷன் சொல்றாங்க. அதுவே நம்ம சைல்ட்ல பார்த்தோம்னா இப்போ அந்த குழந்தைக்கு எதுக்கோ வந்து கோவம் வருது, அதுக்கு வந்து அது ரியாக்ட் பண்ணணும்னு தோணுது, பட் இட் இஸ் ஏபிள் டு கண்ட்ரோல், அந்த எமோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியுது. ஸோ அது வந்து எமோஷனல் ரெகுலேஷனை வந்து இட் கேன் ஏபிள் டு மேனேஜ் சொல்றாங்க. ஸோ அதுவே வந்து நம்ம வந்து குட் எமோஷன் சொல்லும் போது அந்த குழந்தை வந்து அந்த எமோஷனை வந்து இட் கேன் மேனேஜ். ஸோ அதுவே வந்து சம் கிட்ஸ் ஆர் நாட் ஏபிள் டு மேனேஜ் எமோஷன் ரெகுலேஷன் வந்து அது வந்து இப்போ இது மேனேஜ் பண்றதை வந்து நம்ம குட் எமோஷனல் ரெகுலேஷன் சொல்றோம். அதுவே வந்துட்டு அந்த இன்னொரு அதே சினரியோல அந்த குழந்தை வந்து அது ரொம்ப இட் இஸ் பிகமிங் பீக் ஆஃப் ஆங்கிரி ஆயிடாங்க. அப்போ வந்து இஃப் இட் இஸ் த்ரோஸ் ஆர் கிரைஸ் லவுட்லி, ஸோ ஏதோ பண்ணும் போது வந்து இட் இஸ் அ புவர் எமோஷனல் ரெகுலேஷன். அந்த குழந்தையால இட் இஸ் நாட் ஏபிள் டு டூ இட். ஈவன் சம் பிக்கர் கிட்ஸ் நம்மளே வந்து சில சமயத்துல நம்ம ஒரு விஷயம் முடிச்சிட்ட அப்புறம் சொல்லும், ஸோ அந்த இடத்துல நான் கோவப்படாம இருந்திருக்கலாம்ல, நான் கொஞ்ச நேரம் அமைதியா இருந்திருந்தேன்னா சினரியோ பீன் சேஞ்ச், ரைட்? அப்படி சொல்லி நம்ம யோசிப்போம். ஸோ அது வந்து புவர் எமோஷனல் ரெகுலேஷனுக்கு யூ கேன் டேக் இட் அஸ் எக்ஸாம்பிள். ஸோ இந்த எமோஷனல் ரியாக்டிவிட்டிக்கு ஐ டோல்ட் யூ, இஃப் யூ ஹவ் டேக்கன் அ டாய் ஃப்ரம் அ கிட்னா அது வந்து உடனே அழ ஆரம்பிச்சிடுது இல்ல. ஸோ அது வந்து இட் ஷோஸ் த ஹை எமோஷனல் ரியாக்டிவிட்டி. டக்குன்னு ஹையா வந்து அந்த குழந்தை உடனே பண்ணி குவிக்கா ரெஸ்பாண்ட் பண்ணிடுச்சு. அதுவே வந்து த சேம் சினாரியோ அதே குழந்தைகிட்ட இருந்து எடுக்கும் போது சம் சில்ட்ரன் அதுவே வந்துட்டு அந்த குழந்தை வந்து லைக் அழாம இட் இஸ் ஷோயிங் லைக் அடுத்த டாயை விளையாட போயிடுது. ஆனா அந்த டைம்ல வந்து அது அதுக்கு ஒரு சேட்னஸ், அந்த இட் ஷோஸ் அ ஸ்மால் ஃப்ரான், அந்த ஒரு குட்டி ஒரு இது மட்டும் காட்டிட்டு போகுது அப்படின்றப்போ வந்துட்டு ஸோ இட் ஹாஸ் அ லோ எமோஷனல் ரியாக்டிவிட்டி, டக்குன்னு ரியாக்ட் பண்ணல. ஸோ இட் இஸ் ஏபிள் டு டூ தட். ஸோ யூ ஹாவ் டூ கைண்ட் ஆஃப் திங்ஸ், இதுலயுமே வி ஆர் டெல்லிங் இட். ஸோ கேன் எனிபடி டெல் எனிதிங், எனி எக்ஸாம்பிள்ஸ் அபார்ட் ஃப்ரம் திஸ்? ஏதாவது சொல்றீங்களா? அட்லீஸ்ட் கேன் யூ ட்ரை ஃபார் திஸ் ரியாக்டிவிட்டி அண்ட் ரெகுலேஷனுக்கு? Am I audible? Can somebody can say? Am I audible? Audible, ma'am. Can anybody try or can I change it? Next topic போட்டுமா? At least can you try? ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல, பண்றீங்களா யாராவது? Okay, fine. Want to give an example? Yeah. People who have kids can give, smaller kids. Okay. Okay, fine. No problem. So I'm shifting to the next one. Okay. So next the emotional influences lay வந்து another topic is there like temperament and early personality styles. So temperament is nothing. So simple சொல்லணும்னா it's like child's early biological based style of behavior and emotional response சொல்றாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா டெம்பர்மெண்ட் இஸ் நத்திங், இட் இஸ் லைக் தமிழ்ல சொல்லணும்னா சுபாவம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு குழந்தையோட சுபாவம், நாட் ஒன்லி குழந்தை, ஏர்லி பர்சனாலிட்டி பத்தி தான் இதுல வி ஆர் டாக்கிங் இன் திஸ் புக். ஸோ அதனால அந்த சைல்டோட ஹவு இட் இஸ் ரெஸ்பாண்டிங், நம்ம சில டைம்ல சொல்லுவோம்ல அவங்க சுபாவமே அதுதான்ப்பா, அதனாலதான் தே ஆர் லைக் திஸ் அப்படி சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் வந்து டெம்பர்மெண்ட். இட்ஸ் நாட் சம்திங் நியூ டேர்ம். ஸோ இந்த டெம்பர்மெண்ட்ல வந்து we are seeing 3 types. ஓகேவா? ஸோ அதுலேயே வந்து வாட் தே ஆர் டெல்லிங் இஸ்
பாசிட்டிவ் அஃபெக்ட் ஒரு ஈஸி சைல்டு சொல்றாங்க. ஸோ இந்த கேஸ்ல வந்து the child will be adaptable, cheerful, well regulated, approachable இருப்பாங்க, ஈஸி டு திங்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 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 குழந்தை வந்து ஸ்கூல் வந்து எந்த ஸ்கூல் ரெஃப்யூசலோ அந்த டாண்ட்ரம் எதுவுமே இல்லாம ரொம்ப குட்டா போயிட்டு ரொம்ப சமத்தா போயிட்டு தேர் கமிங் பேக் அப்படின்றச்ச வந்து we are telling it as it's a positive approach. அவங்க அந்த குழந்தை வந்து அந்த ஈஸி சைல்டு, அந்த குழந்தை வந்து லைக் எதுவுமே வந்து சேட்டை பண்ணல, அழல, நான் போக மாட்டேன்னு அடம் பிடிக்கல, எதுவுமே நடக்கல. டேக்கிங் த கிட் டு தி ஸ்கூல், அவங்க வந்து ரொம்ப ஈஸி கோயிங்கா போயிடுறாங்க. இட்ஸ் அப்ரோச். அதே மாதிரி இப்போ சப்போஸ் நம்ம வந்து எங்கேயாவது ஒரு குழந்தை ஏதாவது ஒரு டாய் கேட்டா கூட வில் சே ரைட் சம் கிட்ஸ் லைக் மேனேஜபிள் சொல்லுவாங்கல்ல, அவங்க வந்து ஈஸியா டைவர்ட் கூட பண்ண முடியும். நம்மளோட அப்ரோச்சஸும் அந்த குழந்தைய வந்து ஈஸியா நம்ம வந்து டாபிக் சேஞ்ச் பண்ணி we can able to change the kid. நம்ம வந்து அந்த குழந்தைய வந்து சமாதானப்படுத்தி அடுத்த இதுக்கு மாத்த முடியும். சோ அதுதான் வந்து இந்த இதுல சொல்றாங்க. ஓகே, சோ இதுக்கு எக்ஸாம்பிள் அப்ரோச்சபிள்னா ஈஸியா அந்த குழந்தைய வந்துட்டு we can manage. அந்த குழந்தைங்க வந்து அந்த சைல்டு வந்து இட் வில் பி ரொம்ப அடாப்டபிள், அதாவது அப்ரோச்சபிளாவும் இருப்பாங்க, ஈஸி டு ரொம்ப வந்துட்டு ஈஸியா வந்து நம்மளால அவங்களை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அந்த இது வந்து ஃபர்ஸ்ட் டைப் அவங்களோட டெம்பர்மெண்ட் ஸ்டைல், அவங்க சுபாவம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபியர்ஃபுல் அண்ட் இன்ஹிபிட்டட், அதாவது ஸ்லோ வார்ம் அப்னு சொல்றாங்க. ஸோ இது வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்லோ வார்ம் அப் இந்த வேர்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து காஷியஸ் அண்ட் ஸ்லோ டு அட்ஜஸ்ட். இப்போ ஒண்ணுமே இல்ல, we are taking, there are some kids, நம்ம வீட்டுக்கே யாராவது ஒரு குழந்தைங்க வந்தாலும் இல்ல நம்ம வெளியில எங்கேயாவது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்தப்போ they'll be with their அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ மட்டும்தான் இருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் கிட்ட மட்டும்தான் இருப்பாங்க. பட் ஒரு 10 or 15 மினிட்ஸ் சொல்லுவாங்கல்ல, இல்ல அவங்க கொஞ்ச நேரத்துல அட்ஜஸ்ட் ஆயிடுவாங்க, அடாப்ட் ஆயிடுவாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்து they'll be used to it. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அம்மா கிட்ட இருந்து வந்து நம்ம கிட்ட டாய்ஸோ இல்ல மத்த கிட்ஸோ இருந்தா அவங்க கிட்ட போய் இன்டராக்ட் பண்றது, விளையாடுறது. சோ அதாவது ஸ்லோ டு அடாப்ட், ஸ்லோ டு வார்ம் அப் சொல்றாங்க. அவங்க விளையாடுவாங்க, அவங்களை ஹேண்டில் பண்ண முடியும், அவங்க வந்து நெக்ஸ்ட் இதுக்கு போயிடுவாங்க. பட் ஆனா வந்து இட் டேக் சம் டைம் ஃபார் தெம் டு அட்ஜஸ்ட். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்துட்டு அந்த டைம் வில் பி சோ குவிக்கர் கம்பேரிட்டிவ் டு த செகண்ட் வேர்ட். சோ அதுதான் they are telling you. சோ ஃபியர்ஃபுல் இன்ஹிபிட்டட், அதாவது பயத்தோடயே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சேஃபரா இவங்க காஷியஸா இவங்க கிட்ட விளையாடலாமா அப்படி சொல்லிட்டு. சோ அதுக்கப்புறம் செட்டில் ஆயிட்ட அப்புறம் தே ஸ்டார்ட் பிளேயிங். சோ அதுதான் வந்து செகண்ட் ஒன். இது வந்து ஆக்சுவலி என்ன தெரியுமா பெஸ்ட், நம்ம நர்சரி கிளாஸஸ் போனா நமக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த டெம்பரமெண்ட் ஸ்டைல்ஸ். So some children, you know, they'll be very friendly, approachable, teachers to போய் பேசுறது. And you know, if other child is crying, they go and you know, they'll go and convince them, மம்மி வருவாங்க, நீங்க ஸ்கூலுக்கு தானே வந்துட்டீங்க அப்படி சொல்லிட்டு. ஆமா, some children they'll be very cautious but very slow to adjust. But ஆனா they'll be because but they'll come on. ஆனா வந்து கொஞ்ச நேரம் ஆகும், அவங்க ஃபர்ஸ்ட் வந்து they'll analyze us. ஆமா, initially but slowly they started to interact with us. Yes, initially these children are going to school. In the children warm up வந்து first initial days they cry, அதுக்கப்புறம் they get adjusted அந்த மாதிரி. But the negative effect children வந்து every day they make a problem going to school. Yes. Every day they feel, you know, intense and they don't adapt. They say I don't have friends there, and they go pick up one doll, they don't share it with anybody. அது மாதிரி கொஞ்சம் அப்படியே இன்டென்ஸா இருப்பாங்க. So that kind of, you know, temperament you can see from a very young age. நர்சரியில இருந்து நம்ம பார்க்கலாம். So that is the thing. So negative effect ma'am told it. இன்னும் ஈஸியா வேணும்னா வந்துட்டு அந்த ஒரு அந்த டோட்லர் வந்துட்டு அந்த டாய் வந்து வேற யாருக்குமே ஷேர் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அது வந்து ஒன்ஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அன்டில் தே ஒண்ணுமே இல்லை, இப்போ விளையாடிட்டே இருக்காங்க, நீங்க ஓகே இட்ஸ் டைம் ஃபார் பெட், ஸோ ஸ்லீப் டைம் அப்படி சொன்னா கூட அவங்கெல்லாம் தே ஹேவ் டு அவங்களை கன்வின்ஸ் பண்றது கஷ்டம். இப்போ இல்ல இட்ஸ் ஸ்லீப் டைம் சொல்லிட்டு நம்ம அந்த டாய்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஓகே வைண்ட் அப் போலாம் அப்படின்னு சொல்றோம்னா they'll be like literally வந்து அவங்க வந்து they started crying, ரொம்ப பிஸியா இருப்பாங்க, ஒரு டக்குன்னு மாற மாட்டாங்க. அதுவே இந்த பேலன்ஸ் இருக்க அந்த மேல இருக்க அந்த 2 கேட்டகரிஸுமே அந்த மாதிரி கிடையாது. செகண்ட் ஒன் வந்து கொஞ்சம் ஸ்லோவா கொஞ்ச நேரம் அழுதுட்டு கன்வின்ஸ் ஆயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அது கூட இல்ல, ஓகே சோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும், அடாப்ட் பண்ணிக்கணும், டக்குன்னு மாத்திட்டு அப்ரோச் மாத்திட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த தேர்ட் ஒன் வில் பி குவைட் டிஃபிகல்ட். அவங்க வந்து ஒரு 1 hour அந்த மாதிரி அழுற மாதிரி அழுதுட்டு அப்புறம் தான் they'll settle. அதுவுமே வந்து they have to think, that is their temperament.
So next one will be a behavioral influence. So in the behavioral influences what they are telling is behavioral influence is nothing. It is like a learning principle and thought process ன்னு சொல்றாங்க. So இதுல what they are telling how the child focus to learn behaviors and how it interrupts experience எப்படி interrupt ஆகுது. So shaping the thought process pattern behaviors சொல்றாங்க. So இதுல already we have seen in first time. So in the ABA applied behavior analysis method and the ABA method சொல்லிட்டு சொல்லுவோம். So இது this was given by a BF Skinner's operant conditioning theory ல பண்றாங்க. So இதுல this A stand for applied behavior analysis this A stands for what we applied in the applied behavior analysis லயே you can decode it this. So applied in the sense like what happens அந்த ஒரு விஷயம் எதுவுமே நடக்காது அந்த behavior ஏதோ ஒரு for example like what we can tell இந்த பிஹேவியரை நம்ம எப்படி ஷேப் பண்றோம் அப்படின்றத பொறுத்து. சோ அந்த ஷேப்பிங் எதனால பண்ண முடியும்னா ஒன்னு ரிவார்ட்ஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ். அதாவது இந்த அப்ளைட் பிஹேவியர் அனாலிசிஸ்ல திஸ் A ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நம்ம பிஹேவியருக்கு முன்னாடி எப்படி இருக்காங்க, ஸோ ஒன்ஸ் அந்த பிஹேவியருக்கு அப்புறம் எப்படி இருக்காங்க, ஸோ அதை இன்னும் தெளிவா தெரியும். ஸோ இந்த அப்ளைட் பிஹேவியர் ABA வாட் இட் யூசஸ் 4 பிரின்சிபிள்ஸ் யூஸ் பண்ணுது. ஒன்னு பாசிட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் மெத்தட். So இது என்னன்னா adding rewards to increase behavior. The second one second principle negative reinforcement. So removing something to increase the unpleasant, removing something unpleasant to increase behavior. So third one punishment. Punishment எதுக்கு கொடுக்குறோம், ஒரு விஷயத்தை டிக்ரீஸ் பண்றதுக்கு, ஒரு விஷயத்தை கம்மி பண்றதுக்கு, ஒரு விஷயத்தை பனிஷ் பண்ணா அடுத்த வாட்டி அவங்க செய்ய மாட்டாங்கன்றதுக்கு we are giving. எக்ஸ்டென்ஷன் அந்த விஷயத்தை எடுத்தவே லைக் அதை அடியோட மறக்கவோ இல்ல இதுவோ பண்ணிடுறது, எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறதுக்கு தான் we are using this. இந்த 4 பிரின்சிபல்ல தான் this ABA இது இன்னும் கிளியரா while we see the example you can tell. So first ஒன்னுக்கு consider one thing. இப்போ பாசிட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்க்கு இப்போ ஒரு சைல்டு இஸ் தேர், அவங்க ஹோம்ஒர்க் முடிச்சுட்டாங்க, அப்போ we are giving a chocolate. சோ இது என்ன பண்றோம்னா அவங்க இப்போ நெக்ஸ்ட் டைம் ஹோம்ஒர்க் பண்ணணும்ன்றதுதான் அந்த மோட்டிவ், அந்த பாசிட்டிவ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்டோட மோட்டிவ். சோ இது என்னன்னா இந்த ஹோம்ஒர்க் இஸ் அ பிஹேவியர் டு இன்க்ரீஸ் த மேனரை நம்ம என்ன பண்றோம்னா ரிவார்ட் பண்றோம், சாக்லேட் கொடுத்து வி ஆர் இன்க்ரீசிங் இட், அந்த ஹோம்ஒர்க்ஸை அவங்க பண்றதுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம். சோ அதே எக்ஸாம்பிள் இப்போ ஹோம்ஒர்க் பண்ணல நம்ம என்ன சொல்றோம்னா நீ ஹோம்ஒர்க் பண்ணலன்னா ஐ கட் ஆஃப் யுவர் screen time, I'm taking something from them. So அதுக்கு பயந்துட்டு they'll increase the behavior. ஓகேவா? சோ அப்போ அந்த ஸ்கிரீன் டைம் போயிடும்ன்றதுக்காக they'll do that homework, அந்த பிஹேவியரை they'll do it. சோ அதுதான் ரிமூவிங் சம்திங். ஒன்னு ரிவார்ட் பண்ற, நீ ஹோம்ஒர்க் பண்ணனா உனக்கு நான் சாக்லேட் தரேன், நீ ஹோம்ஒர்க் பண்ணலைன்னா நீ என்னோட ஸ்கிரீன் டைம் இன்னைக்கு நீ 2 hours you're not supposed to use your screen அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அதுவே தேர்ட் ஒன் என்ன சொல்லலாம் பனிஷ்மெண்ட்க்கு நம்மளே எடுத்துக்கலாம். இந்த சிக்னல் லைன்ஸை கிராஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு சில இடத்துல they will be having, so மெயின் சிக்னல்ஸ்ல they will having cameras. சோ நம்ம அந்த சிக்னலை கிராஸ் பண்ணோம்னா நம்ம நம்பர் பிளேட்ஸை they will take a photo and they get doing a fine. சோ ஒரு வாட்டி நமக்கு ஃபைன் வந்துச்சுன்னா செகண்ட் வாட்டி நம்ம ரொம்ப காஷியஸா இருப்போம், இந்த 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 லைனை நம்ம தாண்டக்கூடாது, ஸோ நம்ம இந்த இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ யூல் கன்சிடர் தட் ஆஸ் அ பனிஷ்மெண்ட். ஓகே, அந்த சிக்னல் கிராசிங் நம்ம இப்போ கிராஸ் பண்ணுவோமா, அடுத்த வாட்டி நமக்கு ஒன்ஸ் ஃபைன் வந்துடுச்சு, ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை பண்ணுவோமா, வில் பி டெஃபினெட்லி காஷியஸ், இது பண்ணா டெஃபினட்டா திஸ் கோனா ஹேப்பன் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம் நெக்ஸ்ட் டைம். அதுவே ரிமூவிங் சம்திங் ரெடியூஸ் பிஹேவியருக்கு ஓகே, இப்போ ஒரு குழந்தை அழறாங்க, இஸ் த்ரோயிங் சம்திங், டாண்ட்ரம் இருக்கு, அவங்க ரொம்ப அழுதுட்டே இருக்காங்க, அடம் பிடிக்கிறாங்க ஒரு 2-3 days. அதுவே அந்த பேரண்ட் இக்னோர் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணாலும் இவங்க நம்மள பார்க்கவே மாட்டாங்க, they are not giving attention to us அப்படின்னு சொல்லி டெஃபினட்டா ஒரு 2 to 3 days அவங்களே புரிஞ்சுட்டு அந்த டாண்ட்ரம் மாத்திருவாங்க. நம்ம இப்ப ஏதாவது கேட்டு நம்ம ஒரு கடை கூட்டிட்டு போறோம், அவங்க அழறாங்க எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு, நம்ம அதை இக்னோர் பண்றோம், நீ அழுதுக்கோ, பட் ஐம் நாட் கோயிங் டு கெட் யூ திஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போனோம்னா ஒரு 2-3 டைம்ஸ்க்கு அப்புறம் they won't do this. நம்ம என்னதான் அழுதாலும் they are not going to do this, அவங்க வாங்கி தர போறது இல்ல, சோ அழுறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஹேவியரே it will be reducedன்றதை விட இந்த பிஹேவியரே it will be extended.
ஸோ இது வந்து மொத்தமாவே அவங்க மறந்துடுவாங்க. ஸோ ஓகே, ஸோ இந்த 4 திங்ஸ்க்கும் வந்து கேன் சம்படி டெல், யாராவது ட்ரை பண்றீங்களா ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு? பாசிட்டிவா இருக்கட்டும், நெகட்டிவ், இல்ல இந்த பனிஷ்மெண்ட் எக்ஸ்டென்ஷன் ஏதாவது ஒண்ணுக்கு கேன் ஆல் ட்ரை ஃபார் சேயிங் சம் எக்ஸாம்பிள்ஸ். கொஞ்சம் இன்டராக்டிவா மாத்துவோம். நானே ரொம்ப நேரமா பேசுறேன். இல்ல நெக்ஸ்ட் டாபிக் போயிடவா? Carolyn ma'am, are you there? Yeah, yes. You can go to the next topic. Okay. This we studied semester 1, semester 2. So same thing. இதுவுமே semester 1ல we have seen classical conditioning. Yeah. Classical conditioning is nothing. அது வந்து Evan Palo and John B. Watson, அவங்க ரெண்டு பேர் தான் வந்து இத வந்துட்டு they formulated this. So இதுல வந்து what they are coming to tell is how behavior learn through association சொல்லிட்டு. So behavior learn through associationக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து what we can say is ஓகே, ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து ஒரு நம்ம வந்து ஒரு 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 சைல்டு இஸ் தேர். அந்த சைல்டு வந்துட்டு மேக்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாங்க. ஸோ வந்து அதுக்கு வந்து தே ஆர் கெட்டிங் ஸ்கோல்டட். இப்போ வந்து லேர்னிங் த்ரூ அசோசியேஷன், அதாவது இப்போ அந்த நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த வாங்கின திட்டுனால வந்துட்டு அது நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த இதுல ஃபெயில் ஆகாம இருக்கலாம். இன்னும் இல்ல வேண்டாம், இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. ஓகே, ஒண்ணுமே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் அஸ் லைக் பிரியாணி. ஓகேவா? லேர்னிங் த்ரூ அசோசியேஷன். ஸோ பிரியாணி வந்து நம்ம சாப்பிடுறோம்ல, இப்போ வந்து இப்போ பிரியாணி வந்து சிலக்கு ஃபேவரட் ஃபுட், ஃபேமஸ் ஃபுட், எல்லா இடத்துலயும் பிரியாணி கிடைக்குது. இப்போ வந்து we know this. இதை வந்து லேர்ன் த்ரூ அசோசியேஷன். இந்த பிரியாணி வந்து நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு வந்துட்டு நமக்கு ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப பிடிச்சிடுச்சு. அந்த டேஸ்ட் எல்லாமே வந்து we learn. நம்ம அதை சாப்பிட்டு வந்து நமக்கு நல்லா பழகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அது ரொம்ப பிடிச்சவங்க ஒருத்தவங்க, நம்ம ஒரு 1 month ஆஃப் நான்வெஜ்ஜே சாப்பிடாம நம்ம எதுக்கோ ஒரு இதுல இருக்கோம், ஃபாஸ்டிங்கோ என்னமோ இருக்கும் ஒரு இதுல. அப்போ வந்து அந்த பிரியாணி சொல்லும் போது we are not eating that. ஆனா வந்து அந்த while we think of that we have learned, அந்த பிரியாணி நம்ம பார்த்திருக்கோம் ஆல்ரெடி, நமக்கு சாப்பிட்டு அந்த டேஸ்ட் இருக்கு. அது வந்துட்டு அந்த இதுக்கே நமக்கு ஒரு டெம்டேஷன் ஆகும்ல, ஒரு சலைவேஷன் நடக்கும்ல. இட்ஸ் லேர்ன் த்ரூ த அசோசியேஷன். ஸோ நமக்கு அது ஆல்ரெடி அந்த ஃபிளேவர்ஸ் தெரியும். அதை பத்தி நம்ம நினைச்ச உடனே நமக்கு ஒரு டெம்ட் ஆகுதுல்ல, இந்த பிரியாணி சாப்பிடணும் அப்படி சொல்லி. இப்போ எனக்கு சொல்லும் போதே எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு லைட்டா. ஸோ ஐ லைக் இட். உண்மையாலே இப்போ எனக்கு ஓகே அந்த மாதிரி. ஸோ இது வந்துட்டு எப்படின்னா வந்து ஐ டோன்ட் ஹாவ் பிரியாணி இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ, பட் அதை சொல்லும் போதே மை பிரைன் இஸ் ரீகலெக்டிங் இட். ஸோ பிரியாணி இப்படி இருக்கும், லைக் அது நல்லா ரொம்ப ஜூஸியா நல்லா இருக்கும். ஹைதராபாத் பிரியாணி நல்லா அதே சூடா இருந்தா எப்படி இருக்கும் அப்படி சொல்லி. நான் பசி இருக்க விரும்பல, 7 டின்னர் டைம். ஸோ அதுதான். ஸோ அட்லீஸ்ட் இதுக்கு இது ஆல்ரெடி நீங்க படிச்சிருக்கீங்க, கிளாசிக்கல் கண்டிஷனிங். ஸோ த சேம் திங். ஸோ அதனால இதுக்கு எக்ஸாம்பிள் டூ எனிவன் வாண்ட் டு ட்ரை? நெக்ஸ்ட் டாபிக் போயிடட்டுமா? ஓகே, ஐ ஸ்கிப் டு நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதுவுமே வந்துட்டு எஸ் மேம், நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாம். ஓகே. இது வந்துட்டு நெக்ஸ்ட் ஒன் இஸ் சோஷியல் லேர்னிங் அண்ட் காக்னிஷன் சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த சோஷியல் லேர்னிங் விச் வாஸ் ப்ரப்போஸ் பை ஆல்பர்ட் பந்தூரா. ஸோ இதுல வந்து எப்படின்னா வந்துட்டு வாட் தே ஆர் கமிங் டு டெல், children will not only learn through the direct reinforcement, but ஆனாலும் அப்சர்வேஷன் மூலியமா கூட they are learning. ஸோ ஒருத்தவங்களை அப்சர்வ் பண்றது மூலியமா கூட they are learning. Not only children, everything. So for example, நம்ம இப்போ வந்து ஈவன் we are cooking all these things. நம்ம யூடியூப் பார்த்து இப்போ we are cooking it, right? We are not seeing how it smells, how it does, அதெல்லாம் இல்லை. பட் ஆனா நம்ம பாக்குறோம், we are observing என்ன பண்றாங்க, என்னென்ன இன்கிரீடியன்ஸ் போடுறாங்க, அதை மட்டும் பாக்குறோம். அதுல இருந்து we are learning. அதே மாதிரி சிலர் வந்து மம்மி பண்ற குக்கிங் பார்த்து சொல்லுவாங்கல்ல, இது எப்படி, ஹவ் யூ மேக் திஸ், உங்க மம்மியோட ஸ்டைல்லயே நீ பண்ணிருக்க. ஐ சீன், நான் ஐ அப்சர்வ் இட், எங்க அம்மா பண்றதை நான் பார்த்திருக்கேன். ஸோ ஐ கேன் ஏபிள் டு டூ. ஸோ அதனால இட்ஸ் லேர்னிங். அப்சர்விங் கூட வச்சு கூட தே ஆர் லேர்னிங் அப்படி சொல்றாங்க. இப்போ அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் தான், இப்போ வந்து ஒரு வீட்டுல 2 கிட்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிட் வந்து ரொம்ப சமத்தா ஸ்கூலுக்கு அழாம போயிட்டாங்க, அவங்கள டெய்லி பாக்குறாங்க, அண்ணா வந்து ஹோம்ஒர்க் பண்றா, அக்கா வந்து ஹோம்ஒர்க் பண்றா அப்படி சொன்னாங்கன்னா, அந்த செகண்ட் இருக்க சிப்ளிங், தம்பியோ தங்கச்சியோ, அக்கா அண்ணா பண்றத பார்த்தே வந்து தே லேர்ன். ஸோ அப்ப நம்மளும் இப்படிதான் இருக்கணும் அப்படி சொல்லி செகண்ட் சிப்ளிங்ஸ் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா தேல் பி ஈஸி ஹேண்ட்லிங். ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடியே தேவ் சீன் சம் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம இப்படிதான் இருக்கணும். அதுவே அவங்க அழுதுட்டே போனா இவங்களும் மேபி சம் கிட்ஸ்மே ஒரு 50-50 ஈவன் அவங்களும் அதே மாதிரி பண்ணலாம். சம் கிட்ஸ்மே லைக் நான் சொன்ன மாதிரி பாசிட்டிவா அப்படியும் இருக்கலாம்.
ஈவன் அஃபெக்டிவ் சில்ட்ரன், அதை கொஞ்சம் ஃபியர்ஃபுல்லாவும் இருக்கலாம். ஸோ எந்த கேட்டகரி வேணா, ஆனா வந்துட்டு மோஸ்ட்லி வந்து அப்சர்விங்ல தான் தே ஆர் லேர்னிங்னு சொல்லி அதுதான் வந்து இந்த மெத்தடோட ரிசர்ச்சோட எக்ஸ்பிளனேஷன். பை அப்சர்விங் ஆல்சோ தே ஸ்டார்டட் லேர்னிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுவுமே we have already seen. So that one only I have given here. That mental representations, all those things has been given here. So that's it. இது இப்போ நம்ம பார்த்தது வந்து சைக்காலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் சைக்காலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ். த லாஸ்ட் ஒன் பட் நாட் லீஸ்ட். ஸோ இதுல வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் லைக் ஓகே. ஸோ இதுல வந்துட்டு ஃபேமிலி, சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ஃபேக்டர்ஸ் இதெல்லாமே வந்துட்டு ஹவு இட் இஸ் இன்ஃப்ளூயன்சிங் த மென்டல் டிசார்டருக்கு. இது கூட எப்படி பயாலஜிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல் மட்டுமே வந்துட்டு இந்த ஃபேக்டர்ஸ் மட்டுமே வந்து சைல்ட் டெவலப்மெண்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. ஈவன் த ஃபேமிலி, சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் என்வாயன்மெண்ட் இந்த திங்ஸ்னால கூட, இந்த இன்ஃப்ளூயன்சிங்னால கூட தட் மென்டல் டிசார்டர்ஸ் கேன் கம், பேத்தாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் மே ஆல்சோ அக்கர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ என்வாயன்மெண்ட் சொன்னல ஆல்ரெடி, இட்ஸ் கல்ச்சுரல் என்வாயன்மெண்ட் இன்ஃப்ளூயன்சஸ். கல்ச்சுரல், சோஷியல் எல்லாமே வந்துட்டு இந்த சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் வில் பி என்வாயன்மெண்டல் இன்ஃப்ளூயன்சஸ். ஸோ இந்த நம்ம என்வாயன்மெண்டல் இன்ஃப்ளூயன்சஸ்ல வந்து டூ டைப்ஸ் we are seeing. ஒன்னு வந்து ஷேர் என்வாயன்மெண்ட், another one will be non-shared environment. So ஓகே, ஸோ இது இந்த ஷேர்டு என்வாயன்மெண்ட்ல என்ன அப்படின்னா வந்துட்டு that factors that make siblings similar அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரே ஹோம்ல ஒரு அம்மா அப்பாவோட நம்மளோட இருக்கவங்க மோஸ்ட்லி அந்த அந்த கிட்ஸ் வந்து தே வில் பிஹேவ் சிமிலர்லி அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து சர்டன் ஏஜ் வரைக்கும். தே ஆர் கிவிங் எக்ஸாம்பிள் லைக் அந்த ஃபேமிலி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மளோட அண்ணாவோ அக்காவோனா அந்த அக்கா என்ன வச்சிருக்காலோ அதே தான் அந்த பேபியுமே வந்து இருக்கும். அதோட கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்ஸா இருக்கட்டும், அதோட ஃபேமிலி, சோஷியல் ஃபேக்டர், அது 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 ரெண்டுமே வந்து ரெண்டு கிட்ஸ், ரெண்டு சிப்ளிங்ஸ்க்குமே இட் வில் பி சேம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே நான் ஷேர்டு என்வாயன்மெண்ட்ல வந்துட்டு இட் மேக்ஸ் டிஃபரன்ஸ். அதுல வந்து பியர் குரூப், பேரண்டல் ட்ரீட்மெண்ட், அந்த சில ஃபேமிலிஸ்ல சொல்லுவாங்கல்ல, உனக்கு அக்கா தான் பிடிக்கும், அண்ணா தான் ரொம்ப பிடிக்கும், என்ன பிடிக்காது, நீ அவளுக்கு தான் எல்லா இம்பார்ட்டன்ஸும் கொடுக்குற. அப்போ இது வந்து இட் அஃபெக்ட்ஸ். அதே மாதிரி டிஃபரன்ஸ் இது இந்த நான் ஷேர்டு என்வாயன்மெண்ட்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்னா, சேம் சிப்ளிங்ஸ்ல ஏதாவது ஏட்டலிங். ஆனா வந்து வை திஸ் டிஃபரன்ஸ் இஸ் லைக், இப்போ ஒரு சிப்ளிங்ல எதர் ஆஃப் த சிப்ளிங்ல யாராவது ஒருத்தருக்கு வந்து சிப்ளிங்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரே ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்து வேற வேறையா இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப், அந்த பியர் குரூப்னால கூட இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வரும். ஸோ தட் இஸ் ஆல்சோ வில் மேக் தேம் அஃபெக்டட். அது கூட வந்து டிஃபரன்ஷியல், இந்த டிஃபரன்ஸ்னால கூட தட் நியூரலாஜிக்கல் பேத்தாலஜிக்கல் கண்டிஷன்ஸ் மே இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்றாங்க. அதாவது இப்போ வந்து அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கும் போது இந்த குழந்தைக்கு வந்து they'll be feel longing. ஸோ இவங்களை மட்டும் நல்லா பாசமா பாத்துக்கிறாங்க, இவங்க நம்மள பாத்துக்கல அப்படி சொல்லிட்டு அதுவே இட்ஸ் நாட் எக்ஸ்போசிங், பட் ஆனா அதுவே அதை நினைச்சுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதனால கூட இட் வில் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபார் திஸ் பேத்தாலஜிக்கல் கண்டிஷன், சைக்கோ பேத்தாலஜிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு இட் மே பி ஒன் ஆஃப் த ஃபேக்டர் கான்ட்ரிபியூட்டிங் சொல்லி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் தட் பிரான்ஃபெண்டர்ஸ் அவரோட இதுல வந்துட்டு வாட் தே ஆர் கம்மிங் டு டெல் இஸ் லைக் டெவலப்மெண்ட் இஸ் இன்டர்கனெக்டட் ஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்க. இதுல வந்து எப்படின்னா வந்துட்டு ஒரு 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 சைல்டை வந்து டைரக்டா வந்து ஒன்லி திஸ் ஃபேமிலி அலோன் வில், ஃபேமிலி அண்ட் ஹோம் அலோன் வில் இன்ஃப்ளூயன்ஸ் இட்னு கிடையாது. அதாவது இப்போ அப்பா அம்மாக்குள்ள சண்டைனா அது மட்டும்தான் அந்த குழந்தையோட இது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமானா டெஃபினெட்லி நாட். அதாவது இமீடியட் ஃபேமிலியும் ஹோம் நெய்பர்ஹுட் அது பக்கத்துல இருக்க, இப்போ இவங்க வந்து நம்மள என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி அது மட்டும் கிடையாது. இமீடியட் செட்டிங், அதாவது வீட்லயோ ஸ்கூல், நெய்பர்ஹுட்ஸ், இந்த இதெல்லாம் வந்து இமீடியட் செட்டிங்ல வரும். அது வந்து ஈவன் வி கேன் சே ப்ராக்சிமல் டைரக்ட் இன்ஃப்ளூயன்சஸ், பேரண்ட்ஸ், சிப்ளிங்ஸ், இதனால மட்டும் வந்துட்டு அப்நார்மலிட்டிஸ் வராது. இது மட்டும் அந்த குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணாது, இந்த ரீசன்ஸ்னால மட்டும் இல்ல. பட் ஈவன் பேரண்ட்ஸோட ஜாப்ஸ், கம்யூனிட்டி ரிசோர்சஸ், அதாவது எப்படி சொல்றாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு எப்படின்னா we can consider this like இப்போ வந்துட்டு அப்பாக்கு வந்து ஜாப் போயிடுச்சு, அப்பாக்கு வந்து இன்கமே இல்லைன்றது இது டெஃபினட்டா அந்த ஹோல் ஃபேமிலியை வந்து இது அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்பா அம்மா வந்து அதை பத்தி பேசும்போது அந்த குழந்தைக்கு இன்கம் இல்லைன்றதப்போ அது புரியும். ஸோ அப்ப நம்ம கிட்ட இல்ல, காசு இல்ல போல, நமக்கு என்ன பிரச்சனை, இப்போ நம்ம அம்மா அப்பா எப்படி படிக்க வைப்பாங்க அப்படி சொல்லி ஒரு கைண்ட் ஆஃப் சேட்னஸ். ஸோ இதெல்லாமே கூட அதுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஈவன் கல்ச்சுரல்
அண்ட் கம்யூனிட்டி ரிசோர்சஸ், அதாவது ஸ்கூல் இப்போ பேரண்ட்ஸோட டிவர்ஸ்னால கூட இட் வில் அஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. சேஞ்சஸ் ஓவர் டைம், அப்பா அம்மா 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க, அந்த செப்பரேஷன் கூட அந்த பேபியை வந்து அஃபெக்ட் பண்றதுக்கு யூ ஹாவ் அ சான்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி அப்பாவோட ஒர்க் ப்ரெஷர், அம்மாவோட ஒர்க் ப்ரெஷர், அப்பா அம்மாவுக்கு வந்து ஆஃபீஸ் டென்ஷனை வந்து வீட்டுல இப்போ அந்த குழந்தை வந்து ஏதோ சொல்ல வருது, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, நானே இப்பதானே வந்திருக்கேன், இப்பவே வந்து யூ ஹேவ் டு டாக் டு மீ அப்படி சொல்லி இதெல்லாம் கூட வந்துட்டு இட் வில் இன்ஃப்ளூயன்ஸ் த கிட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் இந்த எக்காலஜிக்கல் மாடல். ஸோ லாஸ்ட் ஒன் இஸ் ஸோ எவல்யூஷன் அண்ட் அட்டாச்மெண்ட். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு வாஸ் ப்ரப்போஸ் பை ஜான் பால்வெல். ஸோ இவர் வந்து என்ன பண்றாருன்னா எமோஷனல் பாண்ட் பிட்வீன் இன்ஃபேண்ட் அண்ட் கேர் கிவர் 6 to 12 months வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிகாஸ் இட் ப்ரொவைட்ஸ் செக்யூரிட்டி அண்ட் கான்ஃபிடன்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு டெவலப் ஆகிறதுக்கு இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் டைப் அட்டாச்மெண்ட்லயே வந்து 4 டைப்ஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து செக்யூர்னு சொல்றாங்க. செக்யூர்ல வந்து இது எப்படின்னா வந்து இந்த சைல்டு வந்து பிகம்ஸ் டிஸ்ட்ரெஸ்ட், அதாவது அம்மா அப்பா கிட்ட ரொம்ப வந்துட்டு ரொம்ப பாண்டடா இருப்பாங்க. இவங்க வந்து கொஞ்ச நேரம் கூட இப்ப அம்மா கிட்டயே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பேபி அவங்க அம்மா கிட்டயோ இல்ல அம்மம்மா கிட்டயோ யார்கிட்ட இருக்காங்களோ அந்த கேர் கிவரோட ரொம்ப அட்டாச்சா இருக்காங்க. இப்ப நம்ம ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறோம், அப்பதான் they are going for first day of school அப்படின்னா, இப்ப அந்த கேர் கிவர் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா வந்து அந்த பேபி வந்து they'll feel very uncomfortable, ரொம்ப வந்து டிஸ்ட்ரெஸ்டா இருப்பாங்க ஒன்ஸ் தேர் கேர் கிவர் லீவ்ஸ். அது வந்து திருப்பி அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஸ்கூல் டைமிங் முடிஞ்ச உடனே வந்த உடனே வந்து தே ஸ்டார்டட் ஃபீலிங் கம்ஃபர்ட், ஓகே நம்ம மம்மியோ டேடியோ வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேல் பி டூயிங் இட். அவங்களோட ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து ஆன்சைட்டி ஸ்டார்ட் ஆயிடும். இதனால கூட மென்டல் இன்ஃபுளுசஸ், அதாவது சின்ன வயசுல நடக்கிற ட்ராமாஸ்ல இது கூட மேபி அ ரீசன். இந்த அட்டாச்மெண்ட் டைப்ல இது கூட அந்த குழந்தைய அஃபெக்ட் பண்ணும் அப்படி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைப் வாஸ் லைக் இன்செக்யூர், அதாவது ஆன்ஷியஸ் அவாய்டன்ட் டைப்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுல என்ன ஆகும்னா ஈவன் த சைல்ட் வில் பி ரொம்ப பாண்டடா இருப்பாங்க. ஆனா இதுல வந்து அவாய்டன்ட் டைப் என்ன அப்படி ஆகும்னா, இப்ப அந்த குழந்தை வந்து அவங்க அம்மா போயிட்ட அப்புறம் வந்துட்டு அவங்களும் டிஸ்ட்ரெஸ்டா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பயம் வரும், அந்த இது இருக்கும். ஆனா வந்து ஒன்ஸ் த கேர் கிவர் கம்ஸ், செக்யூர்ல வந்து அவங்க அம்மா வந்தோடனே தே ஸ்டார்டட் ஃபீலிங் கம்ஃபர்ட். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே அவாய்ட், அவங்க பேரண்ட் வந்தோடனே இக்னோர் பண்ணிடுவாங்க. அது வந்து அவங்க வந்து எப்படின்னா நான் அவங்களை தேடாத மாதிரி, அதாவது தே ஆர் ஹைடிங் their way of managing the anxiety. ஸோ அதை மறைக்க பார்ப்பாங்க. ஸோ ஓகே நான் இல்லை, நான் நல்லா தான் இருந்தேன், சம் ஓகே ஹியர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தேர்ட் ஒன் வந்துட்டு will be anxious and resistant type அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல என்ன ஆகும்னா இதுலயும் when the caregiver leaves அப்படின்னா அந்த baby will gets distressed. ஆனா வந்துட்டு வாட் தே டிஸ்பிளே இஸ் லைக் அழுவாங்க, அவங்க போன உடனே அவங்க அம்மா பாப்பா பார்த்தோன்னே ரொம்ப அழுவாங்க, திருப்பி அவங்க கிட்ட மிங்கல் ஆகிறதுக்கு தே டேக் சோ மச் ஆஃப் டைம், யூ லெஃப்ட் மீ தேர் ரைட், யூ லெஃப்ட் மீ, நீங்க இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களோட அந்த ஆன்ஷியஸ் திங்ஸை வந்து அவங்க ஷோ ஆஃப் பண்றதுக்கு, அவங்க எமோஷன்ஸை ஷோ ஆஃப் பண்றதுக்கு வாட் தேல் பி டூயிங் இஸ் அவங்க லைக் தேல் பி வெரி தே வாண்ட் தேர் பேரண்ட்ஸ் டு நோ, அவங்கள வந்து புரிய வைக்கிறதுக்காக இந்த டைப் ஆஃப் கிட்ஸ் வந்து வாட் தேல் டூ இஸ் லைக் தேல் ஸ்டார்டட் கிரைங், ஓவர் ஃபீலிங்ஸ் இருக்கும் அவங்க கிட்ட, தேல் பி டிஸ்பிளேயிங் ஓவர் ஃபீலிங்ஸ். அவங்க விட்டுட்டு போயிட்ட அப்புறம் தேல் பி ஃபீலிங் லோன்லி, அப்புறம் ரொம்ப கோவமா இருப்பாங்க, அழுவாங்க, திருப்பி அவங்க கிட்ட மிங்கிள் ஆகிறதுக்கு இட் டுக் சோ மச் ஆஃப் டைம். ஸோ அந்த மாதிரி இந்த செகண்ட் டைப்க்கு இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, இந்த இதுல தேர்ட் டைப்ல வந்து ரெசிஸ்டன்ட் டைப்ல வந்து அவங்க வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை ரொம்ப காட்டி ரொம்ப ரெசிஸ்டண்டா இருப்பாங்க. இந்த செகண்ட் டைப்ல வந்து தே டோன்ட் க்ரை அட் ஆல். ஆனா வந்துட்டு அவங்க கண்டுக்காத மாதிரியே இருப்பாங்க, தே இக்னோர், நான் நல்லா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தே ஆர் ட்ரைங் டு மேனேஜ் தேர் ஆன்சைட்டி. ஸோ இந்த மாதிரி தே ட்ரை டு ஹைட் தேர் ஆன்சைட்டி. நான் இந்த மாதிரி என்னோட பயத்தை வந்து இன்னொரு வே ஆஃப் தேர் கன்வெர்ட்டிங். ஸோ அதுதான் இந்த அவாய்டன்ட் டைப். ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இஸ் டிஸ்ஆர்கனைஸ்ட். ஸோ இதுல வந்து இந்த சைல்டு வந்து என்ன பேட்டர்ன்ல இருப்பாங்கன்னே புரியாது. ஏன்னா இவங்களுக்கு வந்து தே மைட் ஃபேஸ் இன் நெக்லிஜென்ஸ், அப்படி இல்ல அபியூஸ், அந்த மாதிரி அப்பா அம்மா வந்து இந்த மாதிரி ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து பாசம் அந்த மாதிரி எல்லாம் காட்டி ரொம்ப எல்லாம் கேர் கிவிங் கொடுத்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவா எல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க. அந்த 6 to 12 months ஆஃப் அந்த டைம் சொல்லியிருந்தாலும் அந்த டைம்ல வந்து அந்த பாண்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்காது. மேபி தட் பேரண்ட் வுட் பி ஒர்க்கிங் ஆர் இல்ல ரொம்ப வந்து இல்ல கேர் டேக்கர் இல்ல நானி கிட்ட கொடுத்து கூட தேவோட, அதுவுமே வந்து அந்த நானி கூட வந்து ரொம்ப அந்த குழந்தை வந்து ரொம்ப அட்டாச்சாலாம் இருக்க மாட்டாங்க, சும்மா அந்த டைமுக்கு ஃபீட் பண்றது அப்படியும் இருக்கலாம்.
இல்ல வந்து அந்த குழந்தைய கண்டுக்கிறதே இல்ல, அதுவா வளரும் அப்படி சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து we cannot predict how they'll behave. Sometimes they'll display the signs of depression இருக்கும், டிஸ்டர்பிங்கா திடீர்னு அவங்களோட பிஹேவியர்ஸ் will change and all those things. So இது வந்து disorganized. இந்த all like the past 3ல கூட வந்து we can found what is the pattern. ஆனா இதுல வந்து we cannot find because இவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு நரிச்சர், அதாவது என்வரான்மெண்ட்டும் பேரண்டிங் ஸ்டைலுமே இருந்திருக்காது. ஸோ அதனாலதான் this has influenced. அதனாலதான் we cannot predict the pattern இந்த attachment typeல. So that's all. So நம்ம இது 3 தான் வந்து it is influencing. So all about the chapter is over. So in the developmental psychopathology, so once you go through the book, so அதுல படிக்கும் போதே எங்கேயாவது டவுட்ஸ் வந்ததுன்னா just I'm there in the group and you can ask me. So even you can call me personally also. எந்த இடத்துல எப்போ டவுட் வந்தாலுமே just go through a book. புரிஞ்சாலும் சரி, புரியலனாலும் you can ask me. புரிஞ்சா that's fine. புரியல இல்ல இந்த இடத்துல டவுட் இருக்கு, you want me to explain it again personally or that's fine. You can so go through the book. ஒரு வாட்டி படிங்க, படிச்சுட்டு என்ன டவுட்ஸ்னாலும் you always welcome to ask your doubts. Not only this, எந்த சாப்டர்ல இருந்தாலும் you can ask, இல்ல இந்த சாப்டர்ல ஸ்பெசிஃபிக்கா இருந்தாலும் you can come and ask. Second lesson I'll be handling, அது வந்து I'll tell you by the next week I'll be handling the second one. So இதுல hopefully everything will be understood னு நினைக்கிறேன். If you have any